மார்ச் 1. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவனின் உதவியால் பேசுதல். இன்றைய வேதாகம பகுதி எசேக்கியேல் 1 22 முதல் 28 வரையுள்ள வசனங்கள். ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது. அது அவைகளுடைய தலைகளின் மேல் உயர விரிந்திருந்தது. மண்டலத்தின் கீழ் அவைகளுடைய செட்டைகள் ஒன்றுக்கொன்று எதிர்நேராய் விரிந்திருந்தன. தங்கள் உடல்களை மூடிக்கொள்ளுகிற இரண்டு செட்டைகள் இரு பக்கத்திலும் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் இருந்தன. அவைகள் செல்லும் போது அவைகளுடைய செட்டைகளின் இரைச்சலை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் இருந்தது. அவைகள் நிற்கும் போது தங்கள் செட்டைகளை தளர விட்டிருந்தன. அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளர விட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். குறிப்பு வசனம்: அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளர விட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. எசேக்கியேல் 1:25. பட்டாம்பூச்சிகளை சத்தமிடும் உயிரினங்கள் என்று பொதுவாக யாரும் கருத மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு மொனார்க் வண்ணத்து பூச்சியின் இறக்கைகளின் அசைவு கிட்டத்தட்ட சாதாரணமாக கேட்க முடியாத அளவுக்கு மெல்லியதாக இருக்கும். ஆனால் மெக்சிகோவின் மழைக்காடுகளில் உள்ள அவைகள் கூட்டுப்புழு என்னும் நிலையிலிருந்து மாறி கூட்டை உடைத்து கொண்டு வெளியே வந்து தங்கள் குறுகிய கால வாழ்க்கையை தொடங்குகையில் தங்கள் சிறிய மெல்லிய சிறகுகளை அடித்து கூட்டமாக பறக்கும்போது உண்டாகும் ஒலி வியக்கத்தக்க வகையில் மிகவும் சத்தமாக இருக்கிறது. ஆயிரமான மொனார்க்குகள் ஒரே நேரத்தில் தங்கள் சிறகுகளை அசைக்கும் போது அது ஒரு நீர்வீழ்ச்சியின் சத்தத்தை போல் ஒலிக்கிறது. எசேக்கியேலின் தரிசனத்தில் 4 சிறகுகள் கொண்ட வித்தியாசமான உயிரினங்கள் தோன்றியதும் அதை போலவே வர்ணிக்கப்படுகிறது. அந்த உயிரினங்கள் எண்ணிக்கையில் பட்டாம்பூச்சி கூட்டத்தை விட குறைவாயிருப்பினும் அவைகளின் செட்டைகளை அடிக்கும் ஓசையை பெருவெள்ளத்தின் இரைச்சலுடன் ஒப்பிடுகிறார். அவைகள் அசையாமல் நின்று தங்கள் செட்டைகளை தளர விட்டிருக்கையில் தன்னுடைய வார்த்தைகளை இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லும்படி அழைக்கும் தேவ அழைப்பின் சத்தத்தை எசேக்கியேல் கேட்டார். எசேக்கியேல் மற்ற பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளைப் போலவே தேவ ஜனங்களிடம் சத்தியத்தை பேசும் பணி ஒப்படைக்கப்பட்டது. இன்று தேவன் நம்மை சுற்றியுள்ளவர்களுடன் நம் வாழ்வில் தம்முடைய நற்செயல்களின் உண்மையை பகிர்ந்து கொள்ளுமாறு அனைவரையும் அழைக்கிறார். சில சமயம் அந்த அழைப்பு நேரடியான கேள்விகளுக்கு பதிலளிக்கும் தண்ணீர் இரைச்சலை போல் இருக்கும். மற்ற சமயம் ஒரு கிசுகிசுப்பை போல மென்மையாக இருக்கும். தேவனின் அன்பை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கான அழைப்பு ஒரு மில்லியன் பட்டாம்பூச்சிகளின் இரைச்சலை போல சத்தமாக இருந்தாலும் அல்லது ஒரே ஒரு பட்டாம்பூச்சி போல் மிக மெல்லியதாக இருந்தாலும் எசேக்கியேல் செய்தது போல தேவன் நாம் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை கேட்கும்படி நம் காதுகளை தீட்டி நாம் செவி கொடுக்க வேண்டும். மெல்லியதாக இருப்பினும் நம்மை சுற்றியுள்ளவர்களின் வாழ்வில் பேசுவதற்கு உங்களை அழைப்பது யார்? அவருக்கு நீங்கள் எப்படி பதிலளிப்பீர்கள்? தகப்பனே,
உம்மை பற்றி பகிர்ந்து கொள்ள என்னை அழைப்பதற்காய் உமக்கு நன்றி.